வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடத்தை ஏன் சிலர் வெறுக்கின்றனர்? நான் ஏற்கனவே நமது பதிவில் இதற்குண்டான பதிலை சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஜோதிடம் என்பது, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை தான் செய்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? செய்யப் போகிறோம் என்று நீங்கள் நினைத்தீர்களா? ஆனால் என்னால் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தின் உதவியால் அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் இதைத்தான் செய்யப் போகிறீர்கள், இதைத்தான் செய்வீர்கள் என்று உறுதியாக கூற முடியும். அதுதான் ஜோதிடம். எதற்காக இதை சொல்கிறேன் என்று கேட்டீர்களேயானால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருட்டறையில் இருக்கிறான். அதாவது வாழ்க்கை என்னும் வீட்டில், அந்த வீடு இருட்டு சூழ்ந்த வீடு. அதில் இவன் வாழும்போது வெளிச்சம் துணை இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அந்த வெளிச்சம் என்பது வாழ்க்கையின் முன்னேற்றம். அதாவது வெற்றி பெற்றால் வெளிச்சம் கிடைக்கும், வெற்றி பெறாவிட்டால் வெளிச்சம் இல்லை. அந்த இருட்டு வீட்டில் எவ்வளவு காலம் வெளிச்சம் இல்லாமல் போராட முடியும்? அதற்குண்டான வெளிச்சம்தான் இந்த ஜோதிடம். ஒரு சின்ன தீபம் போல், சின்ன விளக்கு போல் இந்த ஜோதிடம். அப்போ இந்த தீபம் கிடைத்துவிட்டால் அந்த வீட்டில் உள்ள இருள் நீங்கி போய்விடும். அந்த வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்துவிடும். இதை வைத்து நீங்கள் உங்களது தேவைக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல்தான் ஜோதிடமும். உங்கள் வாழ்க்கையில் என்ன உள்ளது என்பதை ஒளி கொண்டு காட்டுவதுதான் இந்த ஜோதிடம், ஜாதகம். இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் நட்புகள், உறவுகள், சொந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக நாம் இல்லாதவங்களுக்கும், இயலாதவங்களுக்கும், ஏழை எளியவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, ஆலய சேவைகளும் செய்கிறோம். ஹோமம், வேள்வி இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் நடத்துகிறோம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்தனையும், புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலை சார்ந்த ஒவ்வொரு பார்வையாளருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பதிவுக்கு போகலாம் உறவுகளே. உறவுகளே, இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை என்னும் வீட்டில் உங்களுக்கு தேவைக்குண்டான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒளியை தரக்கூடியதுதான் இந்த ஜோதிடம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஒளி வேண்டுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அந்த ஒளி இல்லாமல் இருளிறைந்த வீட்டில் நீங்கள் எவ்வாறு சமையல் செய்ய முடியும், உண்ண முடியும், மற்றும் இயற்கை உபாதைகள் போக முடியும்? எப்படி செய்வீர்கள், செல்வீர்கள் என்பதை நீங்களே சொல்லுங்கள். அப்போ கட்டாயம் ஒரு விளக்கு, வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம்தான் இந்த ஜோதிடம். அங்கு எப்படி வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாதோ அதே போலத்தான்
பூலோகத்தில் ஜோதிடம் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியாது. இதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணமும் கூட சொல்கிறேன். மகாபாரதத்தில் நகுலன், சகாதேவன், தர்மன், வீமன், அர்ச்சுனன் 5 பேர்கள் கொண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். இந்த பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவன் சாஸ்திரத்திற்கு அவர்தான். அவர் துரியோதனனுக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கிறார். எப்படி என்று கேட்டீர்களானால், போரில் வெற்றி பெறுவதற்கு எமக்கு நல்ல நேரம் வேண்டும் என்று குறித்து கொடுக்கிறார். அவர் எதிரியாகவே இருந்தாலும் அவர் கேட்டதற்கிணங்க சாஸ்திர நியதிப்படி அதை சரியாக கணித்து, இந்த நாளில் நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்குத்தான் என்று சரியாக கணித்து கொடுக்கிறார். இப்படி ஜோதிட சாஸ்திரம் அந்த காலத்திலே இறைவன் அவங்க இதை நடைமுறையில் வாழ்ந்திருக்காங்க, நடைமுறையில் வச்சிருந்திருக்காங்க. அவங்களே இதை பின்பற்றியிருக்காங்க, இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோதிடத்தினுடைய ஆழத்தையும் மகத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ஜோதிடம் உண்மைதானா அப்படின்றதுல எனக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அவர் அந்த குறிச்சு கொடுத்த நேரம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து நரபலி இட்டீங்கன்னா அன்னைக்கு போரில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நேரம் குறித்து கொடுப்பாரு. அந்த அமாவாசை அந்த நேரத்தில் செய்வதை தான் கிருஷ்ணன் என்ன செஞ்சிருவாருன்னா, அமாவாசையே முன்னாடி நடக்கிற மாதிரி அவருடைய புத்திசாலித்தனத்தால் சூரியனையும் சந்திரனையும் இணைய வச்சு அதற்கு முதல் நாளே அமாவாசையை ஆக்கிடுவார். இப்போ குறிச்சு கொடுத்த அமாவாசை அடுத்த நாள் வரும். ஆனால் கிருஷ்ண பகவானுடைய புத்திசாலித்தனத்தால் அவங்க 2 பேர்த்தையும் முதல் நாளே சந்திக்க வச்சு அன்னைக்கு அமாவாசையாக நிகழ்த்தி விடுவார். அன்று பாண்டவர்கள் தர்ப்பணம் கொடுத்து செஞ்சதுனால போரில் அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்றது மகாபாரதத்தில் சொல்லுது. இதுபோல உங்களுக்கு பலன்கள் எப்படி என்ன அப்படின்னு நீங்கள் அதை உணர வேண்டும், நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடம் ஓரளவேனும் உங்களுக்கு ஐடியாலஜி, அதாவது நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ நான் சொல்வது புரியும். உங்களுக்கு முதலில் நட்சத்திரம் தெரிந்திருக்க வேண்டும், ராசி தெரிந்திருக்க வேண்டும், லக்னம் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். லக்னம் தான் எல்லாமே பிரதானம். உங்களது லக்னத்தை சார்ந்துதான் உங்களது பலனே, அதாவது உங்கள் தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் என்று சொல்வது லக்னம்தான். இந்த லக்னம் தெரியாமல் எவரேனும் இருக்கக்கூடாது. நமது பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் இன்றே உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களது லக்னத்தை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்று கேட்டீர்களே என்றால், உங்களது லக்னத்தை வைத்தே கோச்சார கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு எங்கு இருக்கிறது, உங்களுக்கு என்ன பலன் தரப்போகிறது என்பதை நீங்கள் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். ஜோதிடர்கள், மிகப்பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்கள். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ லக்னம், நட்சத்திரம், ராசி இவை 3ம் நீங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல உங்கள் லக்னத்திற்கு என்ன தசா நடக்கிறது, அந்த தசாவில் என்ன புத்தி நடக்கிறது, அந்த புத்தியில் என்ன அந்தரம் போகிறது, அந்த அந்தரத்தில் என்ன சூட்சமம் போகிறது, அந்த சூட்சமத்தில் என்ன அதிசூட்சமம் போகிறது. இப்படி தொடர்ந்து படிப்படியாக உள்ளே சென்றால் அடுத்த
ஒரு நிமிடத்தில் உங்களுடைய நிகழ்வு இதாகத்தான் இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்தில் உங்கள் நிகழ்வு இதாகத்தான் இருக்க முடியும். அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு நாளில் உங்களுடைய நிகழ்வு இதாகத்தான் இருக்க முடியும். ஒரு வாரத்தில் உங்களுடைய நிகழ்வு இதாக இருக்க முடியும். ஒரு மாதம், ஒரு வருடம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு தான் ஜாதகம் கணிதம் செய்து சொல்கிறார்கள் மகத்துவம் வாய்ந்த ஜோதிடர்கள். சிலர் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அவ்வாறு தான் செய்வார்கள். அவர்கள் சொல்லும் பலன் இம்மியளவும் மாறாது. ஏனென்றால் தசா புத்தி தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்களுக்கு மேஷ லக்னம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் கும்பத்தில் வரும் காலத்தில் பார்த்தீர்களேயானால் ஏதேனும் விபத்து, சண்டை சச்சரவுகள், போலீஸ் ஸ்டேஷன் சென்று வருவது, இது போன்ற நிகழ்வு கட்டாயம் நடக்கும். கவனம் தேவை. இது நடக்காவிட்டால் என்னை கேளுங்கள். ஜோதிடம் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். உறவுகளே, ஜோதிடம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை வாழத்தான் நாம் பூலோகத்தில் பிறந்து வந்தோம். அந்த வாழ்க்கையில் என்ன உள்ளது, அதை எப்படி நாம் அடையப் போகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம். இப்பேற்பட்ட உன்னதமான ஜோதிட கலையை ஆதரியுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழுங்கள் நலமாகவும் வளமாகவும் என்று வாழ்த்துச் சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்.